நான் அடிக்கடி சொல்வேன் கும்பராசிக்காரர்களே, என்னை யார் வேணா எதிரின்னு நினைச்சுக்கோ. நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. இதுல ஒரு ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும் நீங்க. நம்மள யார் வேணா எதிரின்னு நினைச்சுக்கட்டும். அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். நம்ம யார எதிரின்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு எதிரி. அவ்வகையில உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் என்பது சத்துருக்களை விமர்சனங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்களே, விமர்சனங்கள் என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். விமர்சனங்கள் என்பது விளம்பரங்களுக்காக இருக்கக்கூடாது. நிறைய விமர்சனங்கள் உங்கள பண்ணியிருப்பாங்க. "உனக்கு என்னப்பா? நீ உனக்கு ராஜா வீட்டு கன்னுக்குட்டி" அப்படிங்கிற மாரி உங்கள சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாம் நீங்க கடந்து போயிரணும். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த மாரி இந்த 6ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு மனோ தைரியத்தையும், அதே மாரி வியாதி, கடன், கஷ்டம், வியாதிகள் இருந்தா அது சரி பண்றது. முக்கியமா நெறைய கல்லீரல் பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் சரி பண்றதுக்கு, வயிறு சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா சரியாகறதுக்குரிய யோகங்கள் எல்லாம் தருகிறார். நெறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. இப்ப வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் புதிய பணி கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த குரு பகவானால் வருகிறது. இந்த 6ஆம் இடத்திலே குரு பகவான் வரும்போது, என்ன பண்றதுன்னே தெரியல சார். எனக்கு வேலையே இல்ல. ரொம்ப நாளா சும்மா தான் இருக்கேன். படிப்பு முடிச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சும்மா தான் இருக்கேன் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் பணி கிடைப்பதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த 6ஆம் இடத்திலே குரு உச்சமாகும் பொழுது ஏற்படுகிறது.